ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராய்ராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் வீக் தீபாவளி வருது இல்லையா. ஸோ நம்ம vlogலேயே தீபாவளி பலகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெலாம் முறுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணுவீங்கன்ட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த முறுக்கை நீங்கள் காஃபியில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யாருக்கெலாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். வாங்க இந்த முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வானிலையில் லைட்டாக வறுத்து தனியாக நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பெரிய பவுலாக நான் முறுக்கு பிணையறதுக்காக எடுத்திருக்கேன். நான் 2 கப்பு பச்சரிசி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 2 கப் தான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் லம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எண்ணெயில் நம்ம போடும்போது அது தெரிக்கும் எண்ணெய். அது கூடவே நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியில் பெருங்காயத்தூளும் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 100 கிராம் பட்டரில் 50 கிராம் பட்டர் மட்டும் இந்த போர்ஷன் ஆஃப் ரைஸ்க்கு நான் போட்டுக்கிறேன் மாவுக்கு. இந்த பட்டர் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கூட நீங்கள் பிணைஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் பெருங்காயமும் கல்லுப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், மாவை பிணைய போகிறோம். இது ரொம்ப டோ கட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவு மீடியமாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப கட்டியமாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு குழலில் போட்டு முறுக்கு புனியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நம்ம முறுக்கு சுற்றும் போது அது உடஞ்சிட்டே வரும் அந்த முறுக்கு. ஸோ இதுதான் முறுக்கோட கன்சிஸ்டன்சி. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த குழலில் போட்டு பிணையிறோமோ அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிணைஞ்சிட வேண்டியதாக. ஒரு 3-4 முறுக்கு போல் நம்ம பிணைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்டு கூட. நீங்கள் ஆயில் நல்லா சூடு ஆகும்போது அதில் ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸோட குட்டி நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி ஆட் பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் தெறிக்குன்ற பயமே இல்லை. நிறைய பேருக்கு முறுக்கு போடும்போது எண்ணெய் ஏதாவது தெறிக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் புளி ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம முறுக்கு பிணைஞ்சு வச்சுருக்கிறத ஒன்றா நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதான். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. தீபாவளி பலகாரத்துக்கு இந்த முறுக்கு ரெசிப்பியாக உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி வச்சுருங்க. மறக்காமல் ராய்ரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. நான் இன்னொரு vlogல இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். பை பாய். டேக் கேர்.